வணக்கம். கழக மருத்துவமனை சார்பாக ட்விட்டர் ஸ்பேஸ்ல திராவிட மாடல் முதல்வரின் மாதம் என்ற தலைப்பில் பல்வேறு ஆளுமைகள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு அருமையான டாபிக் திராவிட மாடலின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. Who's the best person to speak அப்படின்னு நாங்கள் எங்களோட அணி தலைவர் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரே நேம் தான் ஃபிளாஷ் ஆச்சு. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் டி.ஆர். வீராஜ் அவர்கள் யாராவது உண்மையான கேரக்டர் டெஸ்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு பவர் கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நாங்கள் ரிப்போர்ட். அண்ணன் எப்பொழுதும் டவுன் டு எர்த் பர்சன், தன்மையானவர், அனைவரும் இன்க்ளூசிவ் பர்சன். ஸோ ஒரு இன்க்ளூசிவ் பர்சனுக்கு ஒரு இன்க்ளூசிவான டாபிக்கை நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு வேர்ல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேப்ல ஒரு தலை சிறந்த மாநிலம் மட்டும் இல்ல, ஒரு செக்டோரல் ஸ்பேஸ். அந்த செக்டோரல் ஸ்பேஸ்ல ஒரு திராவிட தன்மையில ஒரு ஈகோசிஸ்டம் உருவாக்கி ஒரு பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை சாம்பியனாக கோஆர்டினேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மெகா கம்பெனிஸோட பார்கெயின் பண்ணி ட்ராக் பண்ணி அவர் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரைவ் கொண்டு வந்து பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கான ப்ராப்பர் ஈகோசிஸ்டம் உருவாக்குற மெயின் தளமா இருக்கட்டும் அண்ணா அமைச்சு கொண்டிருக்கிறார். It's a very competitive field. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ குஜராத் எவ்வளவு வைப்ரண்டா இருக்கு, ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. யூபி அட்வான்டேஜஸ் பிஜேபி கவர்மெண்ட் சேனலைஸ் பண்ணிருக்காங்க. இந்த சூழல்ல தமிழ்நாடு தான் the leading destination என்ற ஒரு ரேங்க் சிஸ்டம்ல கொண்டு வந்த நம் மாண்புமிகு அமைச்சர் டி.ஆர். வீராஜ் அவர்களை திராவிட மாடலின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றேன். வணக்கம், வணக்கம். குறிப்பாக மருத்துவ அணி நண்பர்களுக்கு, குறிப்பாக உறுப்பினருக்கும், சகோதரர் மருத்துவர் ஏழன் அவர்களுக்கும், என்டையர் மருத்துவ அணி நண்பர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். மிக சிறப்பான ஏற்பாடு. முதலில் செப்டம்பர் மாதத்தை திராவிட மாடல் அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வழி பயணத்தையும் திராவிட தலைவர்களும் கொண்டாடும் விதமாக திராவிட மாதம் என்று ஐடி விங் துவங்கியது. இன்று அடுத்ததாக அதற்கு நாங்களும் செலுத்தவர்கள் அல்ல, நமது முதலமைச்சர் திராவிட நாயகன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கொள்கை வாரிசு இன்றைய கழக தலைவர் தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி மிகப்பெரிய வளர்ச்சியை உறுதி செய்து கொண்டிருக்கும் நமது குடும்ப தலைவர் அவர்களின் இந்த பிறந்த மாதமான மார்ச் மாதத்தை திராவிட மாடலின் பேரரசர், நமது திராவிட மாடல் முதல்வரின் மாதம் என்று கொண்டாடும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடன் உரையாடுவது பெருமகிழ்ச்சி. மருத்துவர் சொன்ன மாதிரி, எழுன் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமா பில்டப்லாம் கொடுத்தாரு அவரு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் யாராக இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பை திமுக தொண்டன் யார்கிட்ட தலைவர் கொடுத்திருந்தாலும் நிச்சயமாக இதே போல் இன்னும் சிறப்பாகவும் செய்வதற்கு பலரும் மிக சிறப்பான தொண்டர்கள் இங்கே நம்ம குவிந்திருக்கும் ஒரு மக்கள் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே அந்த பொறுப்பை எனக்கு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அவரது திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பான திட்டங்களை ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தமிழகம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் எனது பணி சற்று எளிதாகிறது. எனவே திராவிட இயக்கங்கள் ஏறத்தாழ 100 ஆண்டுகளாக தமிழகத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமா அடிப்படையில முதல்ல எல்லாத்துக்கும் அடித்தளம் விடுவது கல்வி. அதிலும் அனைத்து தரப்பினருக்கும் கல்வி, குறிப்பாக பெண்களுக்கு கல்வியை கொடுத்து ஒரு எனேபிளரா இருந்தது திராவிட மாடல் அரசியல் தான். அப்படிப்பட்ட திராவிட சித்தாந்தங்களை ஒட்டியே வளர்ந்ததனால்
இன்று இந்திய அளவில் ஒரு தனித்துவம் மிக்க ஒரு மாநிலமாக மட்டுமல்லாமல் உலக அளவில் எல்லோரும் திரும்பி பார்க்கும் ஒரு கவர்னன்ஸ் மாடலை உருவாக்கி இருக்கிற பெருமை திமுகவுக்கு மட்டுமே உண்டு. திராவிட இயக்கங்களின் நமது தலைவர்களுக்கு மட்டுமே உண்டு. குறிப்பாக பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் உழைப்பு 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 என்று நமது முத்தமிழர் அவர்களால் குறிப்பிட்டு காட்டப்பட்ட கோடிட்டு காட்டப்பட்ட நமது முதலமைச்சர் அவர்களின் இந்த உழைப்பு தான் 10 ஆண்டு காலம் இருண்டு கிடந்த தமிழகத்தை மீட்டெடுத்து இன்று மிகப்பெரிய அசாதாரண அந்த செயலை செய்திருக்கும் ஒரு மாபெரும் மனிதனை தான் நாம் இன்று இந்த மாதம் முழுவதுமாக ஏன் நாம் இன்றுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மகத்தான தலைவர் நமது தலைவர் அவர்கள் இன்று இருக்கிறார். நமது தலைவர் அவர்கள் எப்படி ஒரு மட்டும் அதற்கு காரணம் இருக்க அந்த திராவிட இவருக்கு எங்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று எங்கும் அளவிற்கு நான் உழைப்பேன். எல்லாருமே வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா வாக்களிக்காதவர்களுக்கும் நான் நிச்சயமாக முழுமையாக நீங்கள் சிரிக்கும் அளவிற்கு நான் உழைப்பேன் என்று ஓபனிங் ஸ்டேட்மெண்டாக அவர் கொடுத்துட்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை செய்து காட்டி இன்று அவரது நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கும் ஒரு விடயம் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி டிஸ்ட்ரிபியூட்டர் குரோத்னா என்ன? ஒரு நான் என் துறையோட ஒட்டி மட்டுமே பேசுறேன். ஏன்னா நீங்க 30 நாள் பல பேர் பல டாபிக்ல பேச போறாங்க. அதனால என் துறையை இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்திருக்கோம் அந்த பொறுப்பை ஒட்டி மட்டும் நான் பேச விரும்புகிறேன். ஒரு 10-15 நிமிஷம்ல முடிச்சிடுறேன். ஏன்னா துறை முதலமைச்சர் நமது அவரது சொந்த மாவட்டத்திற்கு எங்களது மாவட்டத்திற்கு எங்க டெல்டாக்காரர் வருகிறார். எனவே அங்க ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்கு. நான் அது அந்த மூமெண்ட்லயே பேசிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். நமது திராவிட நாயகன் அவர்களின் அந்த எடுத்துக்காட்டு நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்ட்ரிபியூட்டர் குரோத், அவர் ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு சப்ஜெக்ட் அது. அதை எப்படி செய்யறாரு, எப்படி செஞ்சிருக்காருன்றது மட்டும் சொல்லி முடிச்சிடும். அதுக்கப்புறம் பாசிபிள் டைம் இருந்தா you can shoot a few questions. I'll take that also. So I'll tell you how we've done this. இனிஷியலா எல்லாமே அடித்தளம் வந்து கல்விதான். ஸோ அந்த கல்வியை கொடுத்து இவ்வளவு நாள் வளர்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் அவர்களுக்கு பெண்களை எனேபிள் செஞ்சிருக்கோம். அவர்களுக்கும் கல்வியை உறுதி செய்தோம். அதற்கு பிறகு வந்தவுடன் எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்தார்? முதல்ல இலவச பேருந்தை கொண்டு வந்தார். பேருந்து மகளிர்கள் இன்னும் எக்ஸ்டென்சிவா அவங்க கம்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொண்டு வந்தார். அது முதல்ல இது ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். எல்லாரும் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சில பேர். அது முதல்ல எடுத்துங்க. முதல்ல முழுமையா சொல்லுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த முழுசா சொல்லணும். அத ஒரு திட்டத்தின் பேரை சொல்லும் முழுசா தலைவர் பேரை சொல்லி அது சொல்லணும். அதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். அதாண்டி ஒரு ஈகோசிஸ்டமா வீட்டுல இருக்கிற ஈகோசிஸ்டமா எனேபிள் பண்றாரு. புதுமை பெண் என்ற ஒரு மகத்தான திட்டம் எப்படி பெண்களுக்கு அவர்களுக்கு காலேஜ்ல போய் சேர்ந்த உடனே அந்த இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு தெரியணும். அதற்கு மேலும் அவர்கள் தந்தைக்கோ இல்ல தாய்மார்களுக்கோ அவர்கள் இல்லத்தில் இருக்கும் பெற்றோர்களுக்கு எந்த விதமான ஒரு பாரமாக இருக்கிறோமோ அப்படின்னு என்ன கூடாதுன்றதுக்காக புதுமை பெண் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை தாண்டி நான் முதல்வன் என்ற ஒரு ஸ்கில்லிங் எஃபர்ட். கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டேலண்ட் பில்டிங் எக்ஸசைஸ். என்டையர் தமிழ்நாட்டுல நம்மளோட பெரிய பிளஸ் என்ன, தமிழ்நாடு இன்னைக்கு எங்க இருக்கு? நம்பர் 1 மாநிலம் இன் மேனுஃபேக்சரிங் சொல்றோம். ஏன் அதை சொல்றோம்னா 39,000 ஃபேக்டரி
ஏறத்தாழ 36,000-40,000 ஃபேக்டரிஸ் கிட்ட தமிழ்நாட்டுல இருக்கு. ரெண்டாவது பெரிய மாநிலம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால 28,000 பிளஸ் தான் இருக்கு. தமிழ்நாடு தான் இருக்கிறதுலயே மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. இது எப்படி சொல்றோம்? எல்லா ஊர் இப்ப நீங்க மற்ற மாநிலங்கள் எடுத்துக்காங்க, இப்ப கர்நாடகா எடுத்தீங்கன்னா நீங்க என்ன ஊர் பேர் நல்ல ஊர்ல நம்ம இண்டஸ்ட்ரி போனோம்னா நல்ல ஒரு அர்பனைஸ்ட் இடமா சொல்லுங்க அப்படின்னா எங்க சொல்லுவீங்க? பெங்களூரு சொல்லுவீங்க, மங்களூரு சொல்லுவீங்க, மைசூர் சொல்லுவாங்க சில பேரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணு சொல்ல முடியல. அதே போல நம்ம ஹைதராபாத் இருக்கிற ஆந்திர பிரதேஷ் ஹைதராபாத் பகுதியை தாண்டி நீங்க பெருசா ஒன்னும் பெரிய பேர் சொல்ல மாட்டாங்க. இப்ப மகாராஷ்டிரா சொன்னாங்கன்னா பூனா சொல்லுவாங்க, மும்பை சொல்லுவாங்க. அதுக்கு மேல இங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நீங்க சென்னையில ஆரம்பிச்சீங்கன்னா சென்னையை தாண்டின உடனே இப்போ புதிதாக வந்திருக்கும் இந்த ராணிப்பட் கிளஸ்டர் வருது. அதை தாண்டி அங்க போனீங்கன்னா ஹொசூர் கிளஸ்டர் வருது, தருமபுரி கிளஸ்டர் வருது, அப்புறம் நாமக்கல் கிளஸ்டர் வருது, சேலம் கிளஸ்டர் வருது, கோயம்புத்தூர் கிளஸ்டர், திருப்பூர் கிளஸ்டர் வருது, கீழே அப்படியே மதுரை கிளஸ்டர் வருது, திருச்சி கிளஸ்டர் வருது, தஞ்சாவூர்ல இப்ப இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சிருச்சு. நாகையில முந்தானத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். சிப்காட் முதலில் டெல்டாவில் நமது தஞ்சை பகுதியில் தஞ்சாவூருக்கு முதல் சிப்காட்டை கொடுத்தவரும் நமது தலைவர் தான். நாகப்பட்டினத்துக்கு முதல் சிப்காட்டை கொடுத்தவரும் நமது தலைவர் தான். அப்படி 2 மகத்தான திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அங்கிருந்து அப்படியே கீழே போனீங்கன்னா ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் வந்து சொன்னார்ல, அவரோட டெப்டி சிஎம் கான்வாய்ல பேசுறேன். பேக் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அமைச்சர் பேக். I'm back. Can you hear me now? Yes. Okay, right. Sorry, I'm on the highway. So no issues. வந்துட்டு இருக்கு. No issues. அப்பப்போ drop ஆகும். So sorry பண்ணிக்காதீங்க. பரவலாக்கப்பட்டு வந்துச்சு. மேல நம்ம சென்னை மட்டும் இல்லாம கோவை கிளஸ்டர் மட்டும் இல்லாம ஒரு 2-3 சிட்டிஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கிளஸ்டர் மட்டும் வளர்த்தெடுக்காம எவ்வளவோ திருநெல்வேலி வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கும் வேளையில் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் ஈடுபட்டுள்ளார். எல்லா பகுதிக்கும் வளர்ச்சி. முன்னாடி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க, ஸ்ரீபெரும்புதூர் தான் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ஹப், எலக்ட்ரானிக் ஹப்னு. இன்னைக்கு திருச்சிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு திருச்சிக்கு எவ்வளவு பெரிய ஜாபலோட இன்வெஸ்ட்மெண்ட், மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அங்க ஒரு மேசிவ் எலக்ட்ரானிக் ஈகோ சிஸ்டம் ஒண்ணு புதுசா திருச்சியில வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக தூத்துக்குடியில எவ்வளவு பெரிய ஒரு வெள்ளம், ஒரு பெரிய பேரழிவு, எல்லாரும் அதுல அந்த ஒரு டென்ஷன்ல இருந்த போது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அவங்களை அதுல இருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வின்பாஸ் நிறுவனத்தை அங்கே கொண்டு வந்து சேர்த்தார். வின்பாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த இயர்க்குள்ளேயே அவங்களோட ஃபங்க்ஷனிங் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த அளவுக்கு மேசிவ் பேஸ்ல அது பண்ணிட்டு இருக்காரு. மாண்பு முதலமைச்சர் அவரோட ஸ்பெஷாலிட்டியே ஸ்பீட் தான். இன்று நாங்கள் எங்க சென்றாலும் அந்த இடத்துல ஒரு எம்ஓஏ போடும்போது அவங்க ஏன் நீங்க வந்து தமிழ்நாட்டை சூஸ் பண்ணீங்க, நாங்க எப்பவுமே கடைசி அந்த கேள்வி கேட்போம். எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் சைன் பண்ண அப்புறம் எதுக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு கத்துக்கிறதுக்காக கேட்கிறோம். நாங்க உங்களோட ஃபைனல் டெசிஷன் எதுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அவங்க இன்வேரியபிளி மோஸ்ட்லி அவங்க சொல்றதெல்லாம்
the pace of governance, the speed of governance, அந்த ஸ்பீட், அந்த வேகம், உங்க தமிழ்நாட்டின் அரசின் அந்த வேகம் வந்து வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆகையால் தான் நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம் என்று இன்வேரியபிளி எல்லாருமே சொல்றாங்க. மிகப்பெரிய அளவுல எல்லாரும் சொல்றது, எல்லா முதலீட்டாளர்களும் சொல்றது, உங்க பேஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இந்த தமிழ்நாட்டுல உங்க முதலமைச்சரோட ஸ்பீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா கிளியரன்ஸும் சிங்கிள் விண்டோல இருக்கு, அதனால எங்களுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு 200-250 கிளியரன்சஸ் எல்லாம் இப்போ இன்றைய நிகழ்வுலேயே கிட்டத்தட்ட இன்றைய காலத்துல 200 கிளியரன்ஸ் ஒரே சிங்கிள் விண்டோல கொண்டு வந்துட்டாங்க. படிப்படியாக அது வந்து 100 இருந்துச்சு, அப்புறம் 150 ஆகி இப்போ 200 கிளியரன்சஸ் இன் ஒன் சிங்கிள் விண்டோல கிடைக்கிற ஒரு மகத்தான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு டேபிள் அலைய வேண்டாம். ஒரு இன்வெஸ்டர் வந்தா கைடன்ஸ் போனா அங்கேயே ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு வந்து எல்லா கிளியரன்ஸஸும் கிடைக்கிறதுக்கான அந்த பணியை ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சொல்றீங்க இல்லையா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து இந்த தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறது. அதற்கு காரணம் இது எல்லாத்தையும் செய்து வந்தார். அதுல இப்போ ஒரு இன்வெஸ்டர் வரும், அடுத்த கட்டமா அவங்க சொல்றது ஸ்பீடுக்கு அப்புறமா அவங்க சொல்றது டேலண்ட் அவைலபிள். அதனால நான் மீண்டும் எல்லா இடத்துலயும் சொல்றது, ஒரே தமிழ்நாடு இஸ் த டேலண்ட் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நான் மட்டும்தான் இந்த நீங்க சாதாரணமா நினைக்கிற எனக்கு இன்னும் முதல்ல இன்னும் கொண்டாட இன்னும் பெரிய அளவில் நம்ம கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு திட்டம் நான் முதல்வன் திட்டம். பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ணி அவங்களை அப்ஸ்கில் பண்ணி இண்டஸ்ட்ரி ரெடி ஆகணும். இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அவங்களோட ஸ்கில் செட்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பயன்படுத்தி இண்டஸ்ட்ரி கிட்டே ஃபீட்பேக் வாங்குறோம். அவங்களுக்கு தேவையான ஃபீட்பேக் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நான் முதல்வன் ஸ்கீம் வழியா அவங்களுக்கு 6 months கோர்சஸா பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஸோ பிள்ளைகள் எல்லாம் வெளில வரும்போது industry ரெடியா இருக்காங்க. So talent is industry ready. So when you come to தமிழ்நாடு industry ready talent கிடைக்குது. அதே போல இத்தனை ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சிகள் எல்லாம் வளர்த்து எடுத்ததுனால பிள்ளைகள் கிடைக்கும் போது டேலண்ட், let's say even high end talent, let's say ஒரு PhD வேணும்னு சொல்லுங்க, PhD high end R&Dக்கு வேணும். இப்ப நம்ம தமிழ்நாடு தான் R&D கேபிட்டல்னு சொல்றோம். இப்படிப்பட்ட R&Dக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஆராய்ச்சிக்கு தேவைப்படுற பணியாளர்கள் வந்து எங்களுக்கு ஒரு PhD வாங்கின 1000 பேர் வேணும்னு கேட்டாங்க. ஒரு நிறுவனம், உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிறுவனம், அவங்க வந்தாங்க, 1000 பேர் வேணும், எப்படி கஷ்டமாச்சு அப்படின்னாங்க. 1000 பேர் சரி, 1000 பேர்ல எவ்வளவு பேர் மகளிர் வேணும், எவ்வளவு பேர் ஆண்கள் வேணும்? 50% மகளிர் கிடைச்சா பெரிய விஷயம், எங்களுக்கு அது கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நான் சொன்னேன், நான் 50% கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 50% மகளிர் கொடுத்தோம், 50% ஆண்கள். ஸோ கிட்டத்தட்ட இந்த PhD கிடைக்கிறதே கஷ்டம்ன்றது போய் அதுல 50% மகளிர் கிடைக்கிற ஒரே மாநிலமாக இந்த தமிழ்நாடு தான் திகழ்கிறது. இதெல்லாம் தான் நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் தான் திராவிட மாடலின் ஒரு மிகப்பெரிய சாதனையாக நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டியது. இவைதான் வேற எந்த மாநிலமும் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால மீண்டும் நான் சொல்றது, தமிழ்நாடு is not considered as a state as competition. We consider only other countries as a competition. இந்த நமக்கு வந்து எந்த ஒரு மாநிலமும் போட்டி அல்ல, மற்ற நாடுகள் தான் நமக்கு மிகப்பெரிய போட்டியாகவே இருக்கின்றன. அதை நோக்கி தான் நாம் சொல்லுவோம். அது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ். நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் பார்ப்போம். இப்போ தொழில்துறையில் ஒரு போட்டியா இருக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஏசியன் செக்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா வியட்நாம் போன்ற மாநில நாடுகள் நமக்கு போட்டியாக இருக்கின்றன. அதை நோக்கி தான் சொல்றோம். நீங்க வியட்நாமையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் வியட்நாமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. GDP நம்பர்ஸ்லயும் எல்லா நம்பர்ஸும் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டி எல்லாம் அங்கேதான் இருக்கு. இது போன்ற நாடுகளுடன் தான் தமிழ்நாட்டுக்கான போட்டி இருக்கு. அப்படி நாடுகளுடன் போட்டி போடும்போது நம்மளோட திறன் மேம்பாடும் சரி, நம்மளோட கவர்னன்ஸோட எஃபிஷியன்சியும் சரி, இது ரெண்டுமே ரொம்ப ஹையா இருக்கணும். அதற்காகத்தான் ஆபீசர்ஸ் எல்லாம் கண்டினியூஸா ட்ரெயின் பண்றோம். நாம போய் சந்திக்கும் போது நாம் கொடுக்கும் அந்த ஃபிகர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியத்தோட மற்ற நிறுவனங்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஆகையால் தான் இன்று நிறுவனங்கள் தான் வந்து குவியது. இப்போ தமிழ்நாட்டுல ஸ்ரீபெரும்புதூர் எடுத்தோம், அப்புறம் போனீங்கன்னா முன்னாடி கோசூர் இருக்கும். 1970களில் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர்களின் முயற்சியினால் அப்பயே பாருங்க நம்மளால எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. ஒரு பகுதியில் இருக்கக்கூடாது, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை பற்றி அன்றே சிந்தித்தார் முத்தமிழங்க தலைவர் கலைஞர் அவர். அதனாலதான் நீங்க TVS போன்ற அந்த நிறுவனங்கள் எல்லாம் நீங்க வாங்கன்னு அவங்களுக்கு கூட்டிட்டு போய் அவங்க இடம் கொடுத்து அங்க மிகப்பெரிய அளவுக்கு இடத்தை கொடுத்து அங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் பூமை உருவாக்கினார்.
இன்று ஆகத்தான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்ல எப்படி சீப் இருந்ததோ இவி சைட்ல மிகப்பெரிய வளர்ச்சியை ஒசூர் கண்டு கொண்டு இருந்தது. அங்கேயும் ஒரு எலக்ட்ரானிக் ஈகோ சிஸ்டமும் இப்போ வளர்ந்து கொண்டு இருக்குது. அதே போல கோவையில எடுத்தீங்கன்னா நீண்ட காலமாக கோவை வந்து தானா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அங்க நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக உழைக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் நிறைந்த ஒரு பகுதி. ஆக அவர்களுக்கு சரியான ஒரு உதவி இல்லாம இருந்துச்சு. அதை வந்து நம்ம திராவிட நாயகன் அவர்கள் சொன்னது போல அங்க போய் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் செய்வேன் அப்படின்னு அவர் உறுதியளித்தது போலவே இன்று கோவையில ஒரு மிகப்பெரிய செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டமே வளர்த்து எடுத்துட்டு இருக்கோம். பெரிய R&D ஈகோ சிஸ்டம் வளர்த்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற அற்புதமான கல்லூரிகள், அந்த கல்லூரிகளை ஒட்டி அந்த ஈகோ சிஸ்டம் வளர்ந்துட்டு இருக்குது. அதே போல நம்ம டெல்டால எதுவுமே வரலன்னு சொன்னாங்க. இன்று திருச்சிக்கு ஜாப்ல வந்துருச்சு, தஞ்சைக்கு இவ்வளவு பெரிய சிப்காட் அறிவிச்சாச்சு, நாகைக்கு சிப்காட் அறிவிச்சாச்சு, அடுத்தபடியாக மதுரைக்கு அது தொடர்ந்து நிறைய பேர் வந்து மதுரை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், மேசிவ் 5 lakh plus ஸ்கொயர் ஃபீட் டைடல் கொண்டு வந்தாச்சாங்க. அதை தாண்டி இன்னொரு சிப்காட்டும் அருகாமையிலே வெகு விரைவில் வரப்போகிறது. அதற்கான வேலையும் துவங்கிவிட்டோம். பக்கத்துல அதுக்கு டிமாண்ட் ரொம்ப ஹையா வந்துடுச்சு. இன்னும் இடம் கிடைச்சாலும் பரவாயில்ல. இப்ப நம்மளுக்கு பிரச்சனை வந்து இந்த மாதிரி மதுரை கோவை போன்ற பகுதிகளில் வந்து நிலம் கிடைக்கிறதுதான் நம்மளுக்கு பிரச்சனை தவிர இன்ட்ரெஸ்டுக்கு குறைச்சலே இல்லை. அவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் ரெடியா இருக்காங்க. கொண்டு வந்து அவரோட முதலீடுகளை குவிப்பதற்கும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கும் இன்வெஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க நம்ம கோவை அண்ட் மதுரை பகுதிக்கு வருவதற்கு. ஆனா உங்களுக்கே நல்லா தெரியும், சில நேரங்களில் இது அரசியலாக்கப்படுகிறது. நம்ம எந்த ஒரு விளைநிலங்களையும் நம்ம இன்னுமே எடுக்க போறதில்ல. டெல்டாக்காரர் நமது முதலமைச்சர் அவருக்கு விளைநிலங்களை பற்றி நன்றாக அறிந்தவர். எனவே அவர் போய் வந்து எந்த காலத்திலையும் விளைநிலங்களை மேசிவா எடுக்கணும்ன்ற ஒரு முயற்சியில நிச்சயமா எங்களை இறங்க விட மாட்டார். ஸோ எந்த இடத்துல ட்ரை லேண்ட் இருக்கோ, எங்க அரசு பொறுப்போக்கு இருக்கோ அது மட்டும் தான் அக்வயர் பண்ணிட்டு வரும். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு திட்டங்கள் வரும்போது அது அனைவரும் அந்த பகுதிக்கான வளர்ச்சியாக நீங்கள் எல்லோரும் அதை சிந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்கிறேன். அதே போல நம்ம நீண்ட காலமாக திருநெல்வேலியில நாங்குநேரி ட்ரீம் ப்ராஜெக்ட் ஆஃப் கலைஞர் அண்ட் மாமா முரசொலிமாறன் அவர்கள் அந்த நாங்குநேரி திட்டம் ஒரு சின்ன ஒரு லீகல் இஷ்யூல டஸ்ல இன்னும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதற்கான முயற்சியில முழுமையாக இறங்கி இருக்கிறோம். வெகு விரைவில் நாங்குநேரி ரியாலிட்டி ஆகும். ரொம்ப சீக்கிரமா அதற்கான நல்ல செய்தியும் வரவிருக்கிறது. அதே போல் கன்னியாகுமரிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வெகு விரைவில் நல்ல செய்தி காத்திருக்கிறது. அதற்கும் நீங்கள் தயாராக இருக்கலாம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சீரியஸா அதை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து நிச்சயமாக கன்னியாகுமரிக்கு நாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அதை நோக்கி நமது அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் அதற்கும் நல்ல செய்தி வரும் என்று நம்பலாம். இப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை உறுதி செய்வது எப்படி எளிதா இருக்குன்னா, நாம மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் எப்படி கலைஞர் அவர்கள் இருக்கும்போது யூபிஏல அவர் சண்டை போட்டு இந்த இவ்வளவு சாலைகளை தொலைநோக்கு சிந்தனையை நீங்க யோசிச்சு பார்க்கணும். நான் கொஞ்சம் அவசரமா பேசுறேன், உங்களுக்கு தெரியும் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. பட் எனிவே நான் உங்களுக்கு ஐ நோ யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பிளான் பண்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கல்வி and then கனெக்டிவிட்டி. சோ கனெக்டிவிட்டி எதுக்கு? நீங்க ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னா ப்ராடக்ட் மூவ்மெண்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சோ ரோட்ஸ் பிளஸ் ரோட்ஸ் கனெக்டிங் போர்ட்ஸ் இல்லையா, ஏர்போர்ட்டையும் சரி சி போர்ட்ஸையும் சரி இதை கனெக்ட் செய்யக்கூடிய போர்ட்ஸ். அதனாலதான் நீங்க வந்து 58,000 கோடி யூபிஏ கவர்மெண்ட்ல 58,000 கோடிக்கான சாலைகளை கலைஞர் அவர்களும் தந்தையார் அவர்களும் ரெண்டு பேரும் அவங்க பிளான் பண்ணி கலைஞர் அவர்களுக்கு முயற்சியில் அவர்கள் ஆசீர்வாதத்தோடு அவ்வளவு திட்டங்கள், சாலை திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு போடப்பட்டது. சோ ஃபர்ஸ்ட் கல்வியை கொண்டு வந்துட்டோம். அதுக்கு சஸ்டெயின்டா ஒரு இம்பர்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். கல்வியை தள்ளிக்கிட்டே இருக்கும், அது புஷ் பண்ணிட்டே இருக்கும். படின்னு நம்ம தலைவர் இன்றும் சொல்றோம் கூட, படி நம்ம பிள்ளைங்களை அந்த சைட் புஷ் பண்ணுது திமுக. அடுத்ததாக சாலை கட்டமைப்புகள், உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும். அது படி சொல்றதுக்கு எப்படி எவ்ரி 3-4 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஸ்கூல் எல்லாம் கொண்டு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றோம். அதே போல ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணாரு. அதற்கு பிறகு சாலை உட்கட்டமைப்பு வசதி, சாலைகள், பாலங்கள், எவ்வளவு பாலங்கள் அந்த நாம் ஒன்றிய அரசு சரியான துணை நமக்கு இருந்த பொழுது எவ்வளவு பாலங்கள், எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு ரயில் திட்டங்கள் எத்தனை வச்சு. எனக்கு கடந்த 10 ஆண்டுகளா என்ன ட்ரெயின் புதுசா வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு தெரியல. என்னத்துக்கு வச்சாங்க ஒண்ணுமே வரல. இது வரைக்கும்
10 ஆண்டுகளாக ஒன்றிய அரசு நமக்கு ஒரு பெரிய பெரிய ட்ரெயின்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல, பெரிய ரயில்வே திட்டங்களும் வரல. ஸோ எதுக்கான எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல கூட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு பெரிய சாலைகளும் பெரிய ரயில்வே திட்டங்களும் இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாகின்றன. எனிவே, ஸோ வாட் வி ஹேவ் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் த forethought and the foresight of our leaders like தலைவர் கலைஞர் and நமது தலைவர் இன்று திராவிட நாயகன் அவர்கள். அவரும் அதனால அந்த ஃபுல்லா அதை போஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. படின்னு சொல்லும்போது புதுமை பெண் தராரு, தமிழ் புதுமை தராரு, நான் முதல்வர் கொண்டாடுறாரு. எப்படி எத்தனை எனேபிள் பாருங்க. சாதாரணமா ஒரே ஒரு விஷயம் செஞ்சுட்டு போறது இல்லை, தொடர்ந்து ஒன்னொன்னா பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சின்னதா நம்ம செய்யற இந்த திட்டங்கள் எல்லாம் தான் இந்த தமிழகத்தை நம்பர் 1 மாநிலமாக வைத்திருக்கின்றது. இதை இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் 100 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாடு அந்த 1ஆம் நம்பர்லயே இருக்கணும் அப்படின்னா, நம்பர் 1ஆகவே இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற திட்டங்கள் எல்லாம் தான் நம்மளுக்கு வருகின்ற காலங்களில் உதவ போகின்றன. ஆகவே இப்படி கல்விக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு புஷ், அதே போல இன்வெஸ்டர்ஸ் வரும்பொழுது அவர்களை ஒரே பகுதியில வைக்காம எல்லா பகுதிக்கும் கொண்டு போறது. நீங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் வந்து பெருசா கொடுக்க மாட்டோம், நீங்க வாங்க சவுத்துக்கு வாங்க, சவுத்துக்கு இந்த இடத்துல பாருங்க, நீங்க போய் பாருங்க, தமிழ்நாடு என்னன்னே தெரியாம நீங்க பாட்டு வெளில உட்காந்து பேசாதீங்க, வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்கள நாங்க கூட்டிட்டு போறோம். எவ்வளவோ டூர்ஸ் கூட்டிட்டு போயிருக்கோம், வர இன்வெஸ்டர்ஸ் கூட்டு போறோம், வர அம்பாசிடர்ஸ் கூட்டு போறோம், வர கான்சல் ஜெனரல்ஸ், அதான் மற்ற நாடுகள்ல இருந்து வர கான்சல் ஜெனரல்ஸ் எல்லாரையுமே டூர் கூட்டு போறோம். அவங்களுக்கு கொண்டு போய் காட்டுறோம், பாருங்க தமிழ்நாடு எல்லாம். நீங்க இந்தியா அப்படின்னு நினைக்கும் போது, அந்த இந்தியாவை பத்தி நினைக்கும் போது என்ன இமேஜ் மண்டல நீங்க மனசுல வச்சிருப்பீங்களோ அதே இமேஜோட தமிழ்நாட்டை பார்க்காதீங்கன்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டாவே இருக்கும் எப்பவுமே. அதே படிதான். ஏன்னா எல்லாருக்கும் இந்தியான்னா ஒரு பிக்சர் இருக்கும், அது இல்லங்க தமிழ்நாடு, இது வேறங்க, இது திராவிட நாடுங்க, திராவிட பாடல்ல ஆட்சிகளால் வளர்த்தெடுக்கப்பட்ட செதுக்கிய அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான தமிழ்நாடுங்க இது அப்படின்னு அவங்க கிட்ட எடுத்து கூறி அவங்களை கொண்டு போய் காமிக்கும் போது வாயை பொழுதுட்டு, என்னங்க இது ஊரு, இது இந்தியாவில இருக்கா இந்த மாதிரி ஒரு ஊரு அப்படின்னு அவங்க பார்த்து மிரள்ற அளவுக்கு ஒரு அற்புதமான கட்டமைப்பை தந்தது திராவிட மாடல் ஆட்சிகள். நமது திராவிட மாடல் பேரரசன் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர் பெற்றெடுத்த இந்த பிள்ளை நமது திராவிட நாயகன் அவர்களது ஆட்சியில் நிச்சயமாக மகத்தான வளர்ச்சி, இன்னும் பிரம்மாண்டமான வளர்ச்சி. அடுத்த 2026ஆம் ஆண்டு 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் பொழுது 2வது முறையாக நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அவர் சொல்லும் பொழுது அடுத்த கட்ட நகர்வுக்கு தமிழ்நாடு நிச்சயமாக காத்திருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக உறுதி. இந்த ஒரு ஆட்சியில, அவரது முதல் ஆட்சியில அவர் அதற்கான பவுண்டேஷனை இட்டிருக்கிறார். இதிலிருந்து ஒரு குவாண்டம் லீப் இந்த பவுண்டேஷன்ல நாம் எடுக்க போறோம். மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி, தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் உறுதி. நமது பிள்ளைகளுக்கு, படித்த நமது இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நமது திராவிட மண்ணில் நிச்சயமாக கிடைக்கும். அது உறுதி செய்யும் இடத்தில் இருக்கும் நமது திராவிட நாயகன் அவர்களை கொண்டாடும் இந்த மாதம். இந்த மாதம் மட்டும் இல்ல, இந்த வருடம் எல்லாரும் வாழ்நாள் முழுக்க கொண்டாட வேண்டிய தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் அவர்களுக்கு மருத்துவமனை செய்யும் கொண்டாடும் இந்த மாதம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தா குயிக்கா சொல்லுங்க. ஐடிபி செக்ரட்டரியா ஒரு கேள்வி அஜய் கோயம்புத்தூர் கேட்டாரு. சங்கீஸோட ஃபால்ஸ் நரேட்டிவ் எப்படி வந்து ரெமிடி நரேட்டிவ் ஓவர் கம் பண்றாங்க ஐடிபி செக்ரட்டரியாக கேட்டாரு அஜய் கோயம்புத்தூர். நான் ஒண்ணு சொல்லணும், நிச்சயமா இது நாட் ஜஸ்ட் ஐடி விங். அதனாலதான் நான் வந்த உடனே ஐடி விங் மட்டும் இல்லாம இது விங் 2.0 அப்படின்னு இதை காயின் பண்ண ஆரம்பிச்சோம். இது ஏன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் பண்ற வேலை கிடையாது. பொறுப்புல இல்லாத பலரும் சேர்ந்து, நாங்க எல்லோரும் சேர்ந்ததுதான் விங் 2.0. ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல அப்படின்றது இருக்கு. நீங்க ஒரு சில அந்த லைன் எல்லாம் வந்து நம்ம வந்து அவ்வளவு இதா பொறுப்புல இருக்கும்போது செய்ய முடியாது. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா அடிங்கன்றதுக்காக தான் உங்களை வந்து ஃப்ரீயா விட்டுருக்கோம் தான் நீங்க நினைக்கணும். உங்களுக்கு பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு இல்ல, நீங்க அப்படி இருக்கும்போது ஃப்ரீயா அடிக்கலாம். நீங்க வந்து உங்க மனசுல பட்டதை பேசலாம். பட்
இங்க வந்து கட்சி கட்டுப்பாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா திமுகல ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க இப்படிதான் பேசணும்னு இருக்கு. நாங்க அப்படிதான் பேச முடியும். ஆகையால் தான் ஒரு சில நேரத்துல நீங்க கேட்பீங்க, பொறுப்புல இல்லாத ஒரு சிலர் எல்லாம் கேக்குறாங்க, நீங்க இப்படி இருக்கலாம் அப்படி சொல்லுங்க, அப்படிலாம் சொல்ல இப்படிதான் இருக்கணும்னு கட்டுப்பாடு இருக்கு. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இன்றைய தலைவருக்கு இன்னும் பயங்கர கட்டுப்பாடு இருக்கு. ஏன்னா ரொம்ப கரெக்டான வார்த்தைகளை பிரயோகம் செய்ய வேண்டும். அதனால நம்ம பிள்ளைகளை எப்பவுமே கரெக்டா இருக்கணும்ன்றதுக்காக இந்த பொறுப்பை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கோம். மற்றவர்களுக்கு யாரால பொறுப்பா இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க ஃப்ரீயா அடிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் நான். எனவே எல்லோரும் சேர்ந்து இருந்து ஒரு அணியாக பயணிக்கும் இந்த விங் 2.0 வந்து எதையும் செய்யக்கூடிய ஒரு மகத்தான அணியாக நிச்சயமாக இருக்கிறது. இதில் நமது இளைஞர் அணி போன்ற, மகளிர் அணி போன்ற, மருத்துவ அணி போன்ற, நமது மாணவர் அணி போன்றவர் எல்லோரும் இணைந்து அடித்தோம் என்றால், உண்மையை வைத்து அடித்தோம் என்றால் அது போதும். ஏன்னா ஃபால்ஸ் ரொம்ப நாள் எடுக்காது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கனால போய் வந்து உண்மையாயிடாது. ஆனால் நம்ம கிட்ட சொல்றதுக்கு உண்மை வந்து கொட்டி கிடக்கு, நிறைய கொட்டி கிடக்கு. அதை சொல்லுவோம். நாம இனிமே அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. தயவு செய்து அந்த சொல்லிட்டா இதை போய் சொல்லுங்க, இதை போய் சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. நாம சொல்ல வேண்டியது 1000 இருக்கு, அதை சொல்லலாம் போதும். அவர்களுக்கு பதில் சொல்றதை குறைத்து விட்டு நாம் கொடுக்கும் நரேட்டிவ்க்கு இனி அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று. சூப்பர் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, விஸ்வராம் from சென்னை. நம்மளோட லாங்குவேஜ் பாலிசி ஓட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் கொலாபரேஷன் ஆயிருக்கு. நம்மளோட இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில இருக்க பல பகுதிகளும் சரி, உலகமெங்கும் சரி, இன்று கொடி கட்டி பறக்கும் நமது தமிழர்கள் அவர்கள் வெற்றி அடைந்திருப்பதற்கான முழு காரணம் வந்து ஆங்கிலம் தான் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த இருமொழி கொள்கையில இருந்ததுனாலதான் நீங்க நம்ம பிள்ளைங்க ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல இருந்து வர பிள்ளைகளுக்கு நாம டெக்னிக்கல் மேத், சயின்ஸ், இதெல்லாம் சோசியல் சயின்ஸ் இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற அதே நேரத்துல வீட்டுல நம்ம பேசுற ஒரு மொழியை நம்ம இயல்பா தாய்மொழியை கத்துக்கிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும். அதுக்கப்புறம் புதிதாக ஒரு மொழியை கத்துக்கிறது எப்பவுமே ஒரு பெரிய பேர்டன். அந்த ஒரு மொழி கற்றுக்கிறதே ஒரு மிகப்பெரிய பேர்டன். ஒரு எளிய குடும்பம், ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல எந்த ஒரு பெரிய படித்த மேதாவிகள் எல்லாம் இல்லாத, பெரிய பண பின்புலம் எல்லாம் இல்லாத ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வரும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதை நிச்சயமாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வர ஒரு பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் படிக்கிறது ஒரு பெரிய ஒரு பேர்டன். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாம இன்னொரு லாங்குவேஜையும் தூக்கி அவங்க தலையில வச்சோம்னா எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல. நீங்க 3 லாங்குவேஜ் மட்டும் தான் படிச்சுட்டு உட்காரணும். சயின்ஸ்லயோ மேத்லயோ வேறலயோ உருப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளுறதுக்கு தான் இந்த ஒன்றிய அரசு துடிக்குது என்று நான் நம்புகிறேன். நீங்க எங்க போனாலும் நம்ம ஏன் மேத்ல வந்து இவ்வளவு பெருசா இருக்கும், கணிதத்துல இவ்வளவு பெருசா இருக்கும், ஏன் இன்னைக்கு ஃபின்டெக் கேபிட்டலா இருக்கு. நீ தமிழ்நாடு வந்து சாதாரண சைலண்டா ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். எல்லாருமே நம்ம வந்து சாஸ் கேபிட்டலா இருந்தோம் அப்படின்னு பேசிட்டு, ஐடி கேபிட்டலா இருந்தோம், இப்ப அப்படி இல்லையே அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க சில பேர். அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு தான் ஃபின்டெக் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு பாத்தீங்கன்னா, ஃபின்டெக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு தான் திகழ்கிறது.